ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன் காசா பிஎட் அப்ளிகேஷனுக்கான டெட்லைன் அப்படிங்கறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஆன்லைன்ல நம்ம கவுன்சிலிங்காக வந்து அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டா கொடுத்திருந்தாங்க. ஜூலை வந்து 9th. ஸோ இந்த டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எந்த டேட் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீங்க வந்து பிஎட் அப்ளிகேஷன் வந்து பண்ணவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுப்பாங்களா, ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னா எப்படி அதை வந்து சரி பண்றது, அது மட்டும் இல்லாம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து குடுக்கவே இல்ல. நாங்க இதுவரைக்கும் காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணவே இல்ல. எப்படி எங்கள வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோல உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு அப்டேட் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பிஎட் அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பம் பண்ணுவதற்கு உண்டான அந்த கால அவகாசம் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வந்து சமீபத்துல இருந்து வெளியா இருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியீடு. இந்த செய்தி வெளியீடுக்கான லிங்க் வந்து ஏற்கனவே நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து Facebook அண்ட் வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லா பேஜ்லயும் நம்ம ஷேர் பண்ணிருப்போம். நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா வந்து அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் மாணாக்கர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு அப்படிங்கிறது 21/7/2025 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வந்து மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் செலியன் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் செலியன் அவங்க அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டெட்லைன் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. பட் அது வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு டேட் தான், சரிங்களா. இது வந்து இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து யூஜில வந்து வராதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து சமீபத்துல தான் வந்து லைக் வந்து அந்த ஜூலை 7th நினைக்கிறேன், அந்த டேட்ல தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து ரிசல்ட் வந்து வராதனால இந்த ஒரு டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 31 அதாவது வந்து பாத்தீங்க சாரி 21 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாசம் ஜூலை 21 வரைக்கும் நீங்க டிஎன் காசா பிஎட் அப்ளிகேஷன் உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஓகே ப்ரோ, நாங்க வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஆக்சுவலா வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நாங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டோம், ஆனா உங்க சேனல்ல நீங்க வீடியோ போட்டதுல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணி போட்டிருந்தீங்க, ஆனா நாங்க வந்து எங்களுடைய அப்ளிகேஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலா டிஎன் காசா பிஎட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போன மாசம் 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டேட்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கான ஆப்ஷன் வந்து இருந்தது. அதை வந்து டக்குனு சமீபத்தில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. அப்ப எப்படி ப்ரோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓவர் வியூ ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம லாகின் பண்ணி அப்ளிகேஷன் பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணணும், அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணணும், பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் நம்மளுடைய மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டிகிரிஸ் அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணி போட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகல. எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஏன்னா சென்ற ஆண்டு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கூடவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த காலேஜஸ், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 21 காலேஜஸுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21 காலேஜையும் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ், செகண்ட் காலேஜ், தேர்ட் காலேஜ்னு நம்ம வந்து சாய்ஸ் வந்து பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து சென்ற ஆண்டு 2024 வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த வருஷம் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. நம்மளும் டிஎன் காசா டீமை கான்டாக்ட் பண்றோம், அவங்க வந்து கரெக்டா பிக் பண்ணல. இந்த நம்பருக்கு வந்து கால் போக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்சா வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோ மூலியமா தகவல் வந்து ஷேர் பண்றேன், சரிங்களா. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கவங்க நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மறுபடியும் புதுசா வந்து நாங்க வந்து அப்ளை பண்ணலாமா, நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து பெரிய விஷயங்கள் வந்து இதுல வந்து ஒன்றும் தப்பு நடக்க போறது கிடையாது. மார்க்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ரெட்டிஃபை நீங்க வந்து பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த மார்க் மட்டும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. வேற வேற ஏதாவது வந்து பேரண்ட் நேம் தப்பா போடுறது, உங்களோட அட்ரஸ் வந்து தப்பா போடுறது, பின்கோடு தப்பா போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு மைனர் மிஸ்டேக் தான். இதனால வந்து உங்களோட அப்ளிகேஷன்ல
உங்களுடைய கவுன்சிலிங்ல ஏதாச்சும் வந்து பெரிய இஷ்யூ வருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே வராது. மார்க்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு மார்க்லயுமே நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டிஎன் காசா அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிற ஒண்ணு வந்து குடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. மேபி நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஏஎஃப்சி சென்டர்ல போயிட்டு உங்களால வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஎஃப்சி சென்டருக்கான லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது அப்ளிகேஷன் 21ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மந்த் வந்து டைம் எடுத்துக்கிடுவாங்க. அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஒன் பை வந்து சம்மந்தப்பட்ட அந்த காலேஜுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் தான் அங்கே வந்து நடக்கும். சரிங்களா? இந்த பிஎட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடத்துறாங்க. அது எப்படி நடத்துவாங்க அப்படின்னா எங்க நடக்கும் அப்படின்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சென்னைக்கு தான் உங்களை வந்து வர சொல்லுவாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷன் சென்டர் இந்த இடத்துல தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து சென்ற ஆண்டு கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த இன்டிமேஷன் லெட்டர், அதாவது அந்த லைக் வந்து அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் கால் லெட்டர். சரிங்களா? இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து தனியா வந்து கொடுப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க தான் ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நேரடியாக போகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இப்படி ஹால் டிக்கெட் நம்மளுக்கு வருதோ அதே மாதிரி வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே ஒன் செட் ஜெராக்ஸ் பிளஸ் வந்து ஒரிஜினல்ஸ், அது கூட வந்து இந்த இன்டிமேஷன் லெட்டர், இன்டர்வியூ கால் லெட்டர், அதாவது வந்து கவுன்சிலிங் கால் லெட்டர்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டரையும் நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த டேட்ல வர சொல்றாங்களோ அந்த டேட்ல நீங்க நேரடியா போயிட்டு ஸ்பாட்ல வந்து ஆஜராகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷமும் வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிஎட் அப்ளிகேஷன் நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க. நம்மளுக்கு அப்ளிகேஷன் டெட்லைன் அப்படிங்கிறது இந்த மாசம் 21 வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க இருந்து இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் சென்னையில தான் வந்து கவுன்சிலிங் வந்து வர சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இப்பவே வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. உங்க யூஜி காலேஜ்ல நீங்க படிச்ச யூஜி காலேஜ்ல டிசி இன்னமும் கொடுக்கல, மார்க் ஷீட் கொடுக்கல, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா நீங்க இப்பவே வந்து உங்களுக்கு டைம் இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான். நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக், ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வர்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா போன வருஷம் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் பாருங்க, கவுன்சிலிங் நடந்த டேட் வந்து அக்டோபர் வந்து நடந்தது. இந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன் டிஎன் காசா பிஎட் அப்ளிகேஷன் கொஞ்சம் ஏர்லியாவே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. போன வருஷம்லாம் வந்து யூஜி டிஎன் காசா யூஜி அட்மிஷன் முடியணும், அதுக்கப்புறம் வந்து பிஜி அட்மிஷன் முடியணும், அதுக்கப்புறம் தான் பிஎட் அட்மிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த முறை அப்படி பண்ணல. எல்லாமே ஏர்லியாவே ரொம்ப ஃபாஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஹையர் எஜுகேஷன். இது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கல. ரொம்ப வந்து பொறுமையா காத்திருக்கக்கூடிய அவசியமும் நம்மளுக்கு இல்ல. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா ஏர்லியாவே வந்து அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால இந்த வருஷம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இடத்துல வீடியோ மூலியமா ஷேர் பண்ணிக்கிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பிஎட் சம்பந்தமான கவுன்சிலிங்ல அப்ளை பண்ற இஷ்யூ இருக்கு, இல்ல கவுன்சிலிங் சம்பந்தமா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்ல பர்சனலா எங்க கூட நீங்க வந்து சேட் பண்ணணும், இன்ஸ்டால டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.